வைரமுத்து, பாக்கியராஜ் உள்ளிட்ட பல்வேறு இயக்குநர்களும் நடிகர்களும் அவருக்கு அந்த இறுதி சடங்கை செலுத்தினார்கள். இப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைவரும் பாரதி ராஜாவின் சீடருமான இயக்குனர் சீமான் இப்போது அந்த இறுதி அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வைரமுத்து, பாக்கியராஜ், சீமான் உள்ளிட்ட அவரோடு திரையுலகில் தொடக்க காலத்தில் இருந்து இப்போது வரை உடன் பயணித்த அவருடைய மனைவியும் இந்த இப்போது இறுதி சம்பிரதாய சடங்கை செய்யக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாரதி ராஜாவின் மனைவியும் மற்றும் அவருடைய மகள்கள் உறவினர்களும் அந்த இறுதி சடங்கு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு பின்னர் அவருடைய உடல் நல்லடக்கம் அந்த பகுதியில் நடைபெறும். அவர் கடைசியாக அவருடைய மனைவி பாரதி ராஜாவின் உடலை சுற்றி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தான், அந்த இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியை இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அந்த 22 குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக பாரதி ராஜாவின் மனைவி இப்போது அந்த நீர்மாலை எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி, இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் அவர் இப்போ 3 முறை அவரது உடலை அந்த துளையிட்ட மண்பானையில் வடியும் நீரோடு அவர் சுற்றி வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 3 முறை அந்த பானையில் துளையிட்ட அந்த நீர் வடியும் வரை 3 முறை சுற்றி வந்து அந்த இறுதி மரியாதையை அவர் செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதன் பின்னர் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட பின்னர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அவருக்கு இறுதி முழு அரசு மரியாதையுடன் அந்த இறுதி சடங்குகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அதற்கு இணங்க இப்பொழுது அவரது உடல் நல்லடக்கம் நடைபெறும் இடத்திற்கு இப்பொழுது எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. அவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட பின்னர் காவல்துறையினரின் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த இறுதி மரியாதை செலுத்தப்பட இருக்கிறது. இப்போது உடல் அந்த அருகில் உள்ள நல்லடக்கம் செய்யப்படும் இடத்தில் அவரது உடல் கொண்டு செல்லப்பட்ட பின்னர் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்து மக்களோடு உணர்வோடும் உறவாகவும் கலந்துவிட்ட மகத்தான கலைஞனின் இறுதி சடங்கு இன்னும் சில வினாடிகளில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதி சடங்கில் பல்லாயிரக்கணக்கானோர் தமிழகம் முழுவதிலும் இருந்து திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு பங்கேற்று அவர் கண்ணீர் அஞ்சலி உருக்கத்தோடு அவருடைய உடலுக்கு செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது உறவினர்களும் அவருடைய நெருங்கிய அவரோடு பயணித்த தொடக்க காலம் முதல் திரையுலகிலும் மற்றும் அவரோடு பயணித்த பலரும் இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் அவரோடு இறுதி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய காட்சியையும் துயரத்தோடு பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.